Hi, my name is Sendil. Welcome to our channel English Space Asaya. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல சூப்பரான ஒரு டாபிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். So don't skip the video till the end. Okay? So வீடியோக்கு நடுவுல உங்களுக்கு நிறைய क्वेश्चंस கேட்பேன். அதுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணனும் அப்படினா நான் சொல்லி கொடுக்கறத நீங்க நல்லா லிசன் பண்ணுங்க. Okay? So நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். Okay, today I'm going to talk about two important words in English. These two words are frequently used words in English. நம்ம அதிகப்படியா நம்ம பயன்படுத்தக்கூடிய இரண்டு வார்த்தைகளை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அது என்னென்ன words அப்படினு பாத்தீங்கன்னா ஒன்னு good, okay, and another one is well. Okay, good. I'm good. He is good. It is good. So the குட்ங்கற வார்த்தை நம்ம அதிகப்படியா பயன்படுத்துவோம். And then well அப்படிங்கிறது நம்ம அதிகப்படியா பயன்படுத்துவோம். Okay, I'm doing well அப்படினு சொல்லுவோமா, இல்ல I'm doing good அப்படினு சொல்லுவோமா, இல்ல I am well அப்படினு சொல்லணுமா, இல்ல I'm good அப்படினு சொல்லணுமா. சோ இது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். Okay, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு குழப்பாது. So these two words are confusing words in English. ஓகே, நான் சொல்லி தந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த குழப்பமே இருக்காது. ஸோ இங்கிலீஷ்ல வந்து இந்த ரெண்டு வார்த்தைகள் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே, பார்க்கலாமா அந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் யூ அ क्वेश्चन. ஓகே, ரைட். He speaks blank English. He speaks English blank. ஸோ நம்ம இந்த டேஷ் போட்டிருக்கிற இடம் மட்டும்தான் மாறி இருக்கு. இங்க இங்கிலீஷ்க்கு முன்னாடி இருக்கு, இது இங்கிலீஷ்க்கு அப்புறமா இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? He speaks good English or he speaks well English? Which one is correct? What do you think about it? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Next, he speaks English blank. He speaks English good or he speaks English well. Which one is correct? So இங்க எங்க good வரும், எங்க well வரும்? Can you guess? நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல. Very good. Okay, right. I'm going to explain it clearly. Okay, so the correct answer is he speaks good English. He speaks English well. And why? ஏன் அங்க குட் போட்டீங்க, ஏன் வெல் போட்டீங்க? சோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, லெட்ஸ் see. Good and well, what's the difference between good and well? குட்டுக்கும் வெல்லுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா there is a difference. ஓகே, சோ good அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து ஒரு adjective அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? adjective. ஓகே, சோ well அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு adverb. ஓகே, adverb. ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன? ஏற்கனவே நான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எடுக்கும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். நவுன்னா ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல்லை பற்றி டிஸ்கிரைப் பண்றது தான் வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அட்வர்ப் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்கிரைப்ஸ் அ வேர்ப். ஓகே, அட்வர்ப் அப்படிங்கிறது ஒரு வெர்பை பத்தி விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. டிஸ்கிரைப் பண்றதுனா விவரித்து சொல்லுதல். ஓகே, இங்க பாருங்க, இப்ப இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. He speaks blank English அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல வந்து இந்த குட் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷை பத்தி தான் சொல்லுது. ஓகே, அவன் பேசுறான், இங்கிலீஷ் பேசுறான். ஓகே, இங்கிலீஷ் நல்லா பேசுறான், குட் இங்கிலீஷ். ஸோ இந்த இங்கிலீஷை மிகைப்படுத்தி சொல்லுது, அந்த இங்கிலீஷை பத்தி விவரித்து சொல்லுது. ஸோ பேட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ல, பேட் இங்கிலீஷ், குட் இங்கிலீஷ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ குட் இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுது, டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுது. ஓகே, டிஸ்கிரைப்ஸ் அ நவுன். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நவுன். ஓகே, ஸோ அதை விவரித்து சொல்றதுனால இங்க நம்ம குட் போட்டிருக்கோம். ஓகே, இந்த இடத்துல ஏன் வெல் போட்டிருக்கோம்னு பார்க்கலாமா? He speaks English. அவன் ஆங்கிலம் பேசுகிறான் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஏன் வெல் போட்டிருக்கோம் அப்படின்னா அவன் இங்கிலீஷ் பேசுறான், எப்படி பேசுறான், பேசுறது ஓகே, அவன் எப்படி பேசுகிறான், அவன் ஆங்கிலம் பேசுகிறான், இதை எப்படி பேசுறான்? வெல், நன்றாக பேசுகிறான். அப்போ இது வந்து வெர்பு தான் இல்லையா? இந்த வெர்பை பத்தி சொல்றதுதான் இந்த வெல் அப்படிங்கிற வார்த்தை. அதுதான் இங்க போட்டிருக்கோம். டிஸ்கிரைப்ஸ் அ நவுன், டிஸ்கிரைப்ஸ் அ வெர்ப்.
இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம குட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு நவுன் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம குட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, யூ ஷுட் நாட் யூஸ் த வேர்ட் வெல். ஓகே, சிம்பிளா இருக்கா? ரைட். ஸோ இங்க பாருங்க, ஸோ குட் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு இடத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வாட் கைண்ட்னா அவன் எந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறான். இங்க பாருங்க, he speaks English good, he speaks good English அப்படின்னு இருக்கு. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ்? குட் இங்கிலீஷ். எப்படிப்பட்ட இங்கிலீஷ்? வாட் கைண்ட் ஆஃப்னா எப்படிப்பட்ட இங்கிலீஷ்? குட் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹவு அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கும். he speaks English, அவன் ஆங்கிலம் பேசுகிறான். how, எப்படி பேசுறான்? well, நன்றாக பேசுகிறான். So these are the differences between good and well. Okay, so let's see another example. நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Rani is a blank singer. Rani is a blank singer. ராணி வந்து குட் சிங்கர் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல வெல் சிங்கர்னு சொல்லுவீங்களா? சோ இந்த இடத்துல சிங்கர் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு நவுன், அது ஒரு பெயர் சொல். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? குட் சிங்கர். ஓகே, ராணி இஸ் அ குட் சிங்கர். சோ ராணி, இங்க பாருங்களேன், ராணி இஸ் அ சிங்கர், ராணி ஒரு பாடகி அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, எந்த மாதிரியான பாடகி? வாட் கைண்ட் ஆஃப் சிங்கர்? குட் சிங்கர். நெக்ஸ்ட், ராணி சிங்ஸ், ராணி பாடுகிறாள். எப்படி பாடுகிறாள்? ராணி சிங்ஸ் வெல். ஓகே, இந்த மாதிரி வெர்பை மிகைப்படுத்தி சொல்லுது. சிங்ஸ் வெல், குட் சிங்கர். இங்க சிங்கர் அப்படிங்கிறது நவுன், இங்க சிங்ஸ் அப்படிங்கிறது வெர்ப். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஓகே, சோ அகைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குட்ங்கிற வார்த்தை வந்து இட் டிஸ்கிரைப்ஸ் அ நவுன், வெல்லுங்கிற வார்த்தை வந்து describes a verb. Okay, let's see some more examples to understand the difference between good and well. Now we are going to practice with these two words. Okay, good and well. So இங்க வந்து நான் ஒரு 10 sentences எழுதி போட்டிருக்கேன். ஓகே, நீங்க நல்லா ரீட் பண்ணி பாருங்க. சோ எதுல வந்து குட் வரும், எங்க வந்து வெல் வரும் அப்படிங்கறத புரிஞ்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். சோ 10 questions நான் எழுதி போட்டிருக்கேன். சோ 10 அவுட் ஆஃப் நீங்க எவ்வளவு எடுத்தீங்க, 10க்கு எவ்வளவு எடுத்தீங்க நீங்க சொல்லணும். சோ என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, யாரும் அமைதியா இருக்க கூடாது. ஓகே, ரைட். உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நீங்களாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ராமு இஸ் அ பிளாங்க் டிரைவர் அப்படின்னு இருக்கு. ராமு இஸ் அ குட் டிரைவர் ஆர் வெல் டிரைவர். சோ இந்த இடத்துல டிரைவர் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது ஒரு பெயர் சொல். ஓகே, சோ அதுக்கு முன்னாடி என்ன வரும்? குட். சோ ராமு இஸ் அ குட் driver. ராமு drives. Drivesனா வெர்ப் இந்த இடத்துல. ராமு drivesனா ராமு ஓட்டுகிறார். எப்படி? நன்றாக ஓட்டுகிறார். சோ இங்க என்ன வரும்? ராமு எப்படி ஓட்டுகிறார், அந்த எப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும். ஓகே, well. ராமு drives well. It describes the verb drive. Okay, so it describes about how does Ramu drive. Oh, Ramu drives well. Ramu நல்லா drive பண்றாரு. Next, she is a blank writer. So அவள் ஒரு எழுத்தாளர். Okay, so she is a well writer or she is a good writer. So writer அப்படிங்கிறது இந்த இடத்துல noun, அதுக்கு முன்னாடி என்ன வரும்? Good. She is a good writer. Okay, இந்த ரைட்டர்ங்கிற வார்த்தை எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஐ மீன் இந்த குட்ங்கிற வார்த்தை எதை டிஸ்கிரைப் பண்ணுது? நல்ல ரைட்டர், ரைட்டரை மிகைப்படுத்தி சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட், she writes. அவள் எழுதுகிறாள். How does she write? அவள் எப்படி எழுதுகிறாள்? நன்றாக. She writes well. நெக்ஸ்ட், he is a blank dancer. ஸோ அவன் வந்து ஒரு டான்சர், நல்லா டான்ஸ் ஆடுவான். ஸோ அவன் ஒரு நல்ல டான்சர். இந்த டான்சரை மிகைப்படுத்தி சொல்லணும், டிஸ்கிரைப் பண்ணணும். அப்ப என்ன போடுவீங்க? He is a good dancer. Next, they are blank managers. அவங்க மேனேஜர்ஸ், பட் அவங்க நல்ல மேனேஜர்ஸ். அப்ப அந்த மேனேஜர்ஸ் அப்படிங்கிறது நவுன், அது ஒரு பெயர் சொல், மனுஷங்களை குறிக்குது இல்லையா? ஸோ பெயர் சொல்னா என்னது? It describes the place, things, persons அந்த மாதிரி. ஓகே, so they are good managers. Next, they manage blank. They are good managers. அவங்க நல்ல managers. They manage
they manage-னா அவங்க பார்வை செய்யறதா மேனேஜ் பண்றது. ஓகே, அவங்க நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மேனேஜ் அப்படிங்கிறது verb. மேனேஜர் அப்படின்னா noun, மேனேஜ்னா verb. அதுக்கு அடுத்து என்ன வரும்? well, they manage well. next, they actனா அவங்க நடிக்கிறாங்க, அவங்க நல்லா நடிக்கிறாங்க. actங்கிறது verb. so how do they act? அவங்க எப்படி நடிக்கிறாங்க? they act well. next, he coaches அப்படின்னா வந்து he வந்ததுனால தான் அந்த வெர்போட s சேர்த்திருக்கோம். so கோச்சிங் கொடுக்கிறது, பயிற்சி அளிக்கிறது. he coaches, அவர் பயிற்சி அளிக்கிறார். how does he coach? அவர் எப்படி பயிற்சி அளிக்கிறார்? நன்றாக. he coaches well. இதே இது அவர் ஒரு நல்ல கோச் அப்படின்னா he is a good coach, அவர் நல்ல பயிற்சியாளர். இந்த இடத்துல இந்த coaches அப்படிங்கிறது வந்து verb. ஓகே, next, they are blank friends, அவர்கள் நண்பர்கள். அவங்க நல்ல what kind of friends? they are good friends. okay, that's it. so சிம்பிளா இருந்ததா? so எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க? நிறைய பேர் ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இது தவிர ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க குட் வெல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது எங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து குட் வெல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எங்கெங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லிங்கிங் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிங்கிங் வெர்ப்ஸ் அப்படின்னா வந்து அதாவது ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை இணைக்கக்கூடிய வெர்பு. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெர்ப்ஸ். அது என்னென்னு உங்களுக்கு சொல்றேன். பட் அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள், லுக், ஸ்மெல், டேஸ்ட், ஃபீல். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹே, யூ லுக் குட், நீ இன்னைக்கு நல்லா இருக்க, யூ லுக் குட். இந்த இடத்துல வந்து யூ லுக் வெல் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். லுக் அப்படிங்கிறது வெர்பு தான். அந்த மாதிரி வெர்பா இருந்தா கூட இந்த மாதிரி லிங்கிங் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லுக், டேஸ்ட், ஸ்மெல், ஃபீல். இந்த வெர்புக்கு அப்புறமா வந்து நம்ம குட் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஹே, யூ லுக் குட் டுடே, இன்னைக்கு நல்லா இருக்க பாக்குறதுக்கு. ஓகே, அண்ட் ஸ்மெல். ஓகே, ஒரு ஃப்ளவர் ஒன்று இருக்கு, ஒரு பூ ஒன்று இருக்கு. ஓகே, அது ரொம்ப நல்லா ஸ்மெல், நல்லா மணக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் ஃப்ளவர் ஸ்மெல்ஸ் குட், இது ரொம்ப நல்லா மணக்குது. ஓகே, அது ஸ்மெல் நல்லா இருக்கு. இட் ஸ்மெல்ஸ் குட், இது ரொம்ப நல்லா மணக்குதுன்னு சொல்லுவோம். அப்புறம் டேஸ்ட், ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இட் டேஸ்ட்ஸ் குட், இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம குட் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபீல். ஓகே, இன்னைக்கு நீ எப்படி ஃபீல் பண்ற? ஹவு டு யூ ஃபீல் டுடே? யா, ஐ ஃபீல் குட், நான் நல்லா ஃபீல் பண்றேன். அவன் நல்லா ஃபீல் பண்றான், he feels good. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெர்புக்கு அப்புறமா வந்து you have to use the word good. You shouldn't use the word well. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், everything looks good, எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. everything looks good. ஸோ லுக்ஸ் தான் வந்து வெர்பு, பட் அதுக்கு அடுத்து நீங்க குட் தான் போட்டிருக்கீங்க. காரணம் இந்த வெர்புக்கு அப்புறமா நம்ம குட் வரும். நெக்ஸ்ட், சம்திங் ஸ்மெல்ஸ் குட், ஏதோ ஒன்று நல்லா மணக்குது. சம்திங் ஸ்மெல்ஸ் குட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பி வெர்பு. பி வெர்புக்கு அப்புறமா குட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பி வெர்ப்னா என்னென்ன இருக்கு? am, is, or, was, were, ஓகே, will be, இது எல்லாமே வந்து பி வெர்ப்ஸ். இதுக்கப்புறம் வந்து you have to use good. For example, the movie was good. ஓகே, இங்க பாருங்க was வந்திருக்கு. பி வெர்புக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. am, is, or, was, where, will be, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து you have to use the word good. The movie was good, படம் நல்லா இருந்தது. The movie was well-ன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா wasங்கிறது ஒரு பி வெர்ப், அதுக்கப்புறம் நம்ம good தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், the book was good, the book ரொம்ப நல்லா இருந்தது. The story book was good, the story book ரொம்ப நல்லா இருந்தது. வெதர்னா காலநிலை, climate. The weather was good, weather வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அல்லது இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கு, ஐ மீன் the weather is good today. ஓகே, இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பி வெர்புக்கு அப்புறமா you have to use the word good. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ குட், வெல். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே மீனிங் தான், பட் அது இடத்தை பொறுத்து மாறும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம், அல்லது ஹவ் ஆர் யூ டூயிங், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு விதமா ஆன்சர் பண்ணலாம். ஒன்று ஐ எம் குட், இன்னொன்று வந்து ஐ எம் வெல். ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். அது எந்தெந்த சிச்சுவேஷன்ல நீங்க அப்படி சொல்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ஸோ ஐ எம் குட் அப்படிங்கிறது வந்து இன்ஃபார்மல் வேல நம்ம வந்து பயன்படுத்தலாம். இன்ஃபார்மல்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, ரொம்ப கேஷுவலா நம்ம வந்து பேசும்போது, கேஷுவல் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, கேஷுவலா நம்ம வீட்டில் பேசுவோம் இல்லையா, கேஷுவலா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது நம்ம சொல்லுவோம் யா ஐம் குட், ஐம் டூயிங் குட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம். பட் இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் த எமோஷனல் ஸ்டேட். இமோஷனல் ஸ்டேட் அப்படின்னா வந்து நம்ம அப்படியே ஜாலி மூட்ல சொல்ற மாதிரி. வாட் ஐ மீன், இட்ஸ் அபவுட் த மூட். நம்ம மூட் எப்படி இருக்கு. ஓகே, ஐ எம் குட், நான் நல்லா இருக்கேன், ஐம் டூயிங் குட், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த எமோஷனல் ஸ்டேட். ஓகே, நம்மளோட மூட், மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றது. அண்ட் ஐ எம் வெல் அப்படிங்கிறது வந்து யூ கேன் யூஸ் இட் வித் ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ். ஃபார்மல்னா வந்து நம்ம ஒரு மேனேஜர் கிட்ட சொல்லும் போது, இல்ல ரொம்ப ஃபார்மலா நம்ம வந்து பேசும்போது நம்ம வந்து ஐ எம் வெல் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் பிசிக்கல் ஹெல்த். ஓகே, பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா வந்து நம்ம உடம்பு எப்படி இருக்கு. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு தெரியுது, உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியுது நீங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்கீங்க அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்க, இப்போ என்கிட்ட கேட்கறான்னு வச்சுக்கோங்க, ஹே செந்தில் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு வந்து ஃபீவர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. இப்போ என்ன பார்த்து கேட்கறாங்க ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன சொல்லணும்னா ஐ ஆம் வெல். நானே புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து நமக்கு ஃபீவர் எப்படி இருக்கு, அதனாலதான் அதை விசாரிக்கிறதுக்காக தான் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் யூ ஹாவ் டு யூஸ் தீஸ் சென்டென்சஸ். ஸோ இதே இது நீங்க ஒரு ஜாலி மூட்ல இருக்கீங்க, ஹே செந்தில் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கறாங்க. யா ஐம் டூயிங் குட், ஐம் டூயிங் கிரேட், ஐம் குட் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது நம்ம உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அதை விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ எம் வெல், நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், ஹவ் இஸ் ஹீ, அவன் எப்படி இருக்கான். ஸோ ஜென்ரலா கேட்கறாங்க, அவனுக்கு என்னப்பா அவன் ஜாலியா இருக்கான், ஹீ இஸ் குட். ஓகே, இதே அவனுக்கு உடம்பு சரியில்லை அதை பத்தி கேட்கறாங்க, ஹவ் இஸ் ஹீ நவ், அவன் இப்ப எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கறாங்க. யா ஹீ இஸ் வெல், அவன் நல்லா இருக்கான். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எமோஷனல் ஸ்டேட் அண்ட் இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ரெப்ரசன்ட்ஸ் பிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். தட்ஸ் இட். எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? இவ்வளவுதாங்க. இதை தவிர குட் வெல் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கடைசியா உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, ஸோ ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, 10 questions கொடுத்துருக்கேன். இதுல எங்கெல்லாம் குட் வரும், எங்க வெல் வரும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், த கான்சர்ட் வாஸ் பிளாங்க். கான்சர்ட்னா என்னது? கச்சேரி. இந்த கிராமங்கள்ல கச்சேரி எல்லாம் நடக்கும்ல, அது பேர் தான் வந்து கான்சர்ட். ஓகே, த கான்சர்ட் வாஸ், கான்சர்ட் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஸோ வாஸ் அப்படிங்கிறது ஒரு பி வெர்ப், படிக்கும் போதே நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும்? குட் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். ஓகே, த கான்சர்ட் வாஸ் குட். ஸோ இந்த குட் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட், இது வந்து ஒரு நவுன். ஓகே, இதை பத்தி சொல்லுது. த கான்செப்ட் வாஸ் குட். அது மட்டும் இல்லாம இந்த பி வெர்புக்கு அப்புறமா நம்ம குட் தான் போடணும். நெக்ஸ்ட், த ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன்ட் பிளாங்க். ப்ரொஃபசர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு குட் போடுவீங்களா இல்ல வெல் போடுவீங்களா? ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன்ட். ஹவு டிட் த ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன்? அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு? வெல். எப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருந்தாலே வெல் வந்துடணும். ஓகே, பிகாஸ் இந்த வெர்பை பத்தி சொல்லுது, எக்ஸ்பிளைன் பண்றத பத்தி சொல்லுது. நெக்ஸ்ட், he is a blank teacher. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னு சொல்லணும். ஸோ டீச்சருங்கிறது ஒரு நவுன், அதுக்கு முன்னாடி என்ன வரும்? குட். he is a good teacher. எல்லாருமே செம்மையா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, நெக்ஸ்ட், he teaches. he teachனா அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏன் இந்த மாதிரி es சேர்த்திருக்கோம்? he sheet வந்தா வெர்போட es அல்லது is சேர்க்கணும். he teaches, அவர் டீச் பண்ணுகிறார். எப்படி டீச் பண்ணுகிறார்? நன்றாக. இப்ப இந்த வெர்பை பத்தி சொல்லுது, அதனால இங்க வெல் போடுறோம். he teaches well. நெக்ஸ்ட், கார்த்திக் பிளேஸ் கிரிக்கெட். கார்த்திக் கிரிக்கெட் விளையாடுகிறான், நன்றாக விளையாடுகிறான். how does கார்த்திக் பிளே கிரிக்கெட்? அவன் எப்படி கிரிக்கெட் விளையாடுறான்? நன்றாக. அப்ப அந்த விளையாட்டை பத்தி சொல்லுது, அதனால இங்க வெல் போடுறோம். நெக்ஸ்ட், wow, these flowers smell so. ஸ்மெல்லுங்கிறது வந்திருக்கு, அதுக்கடுத்து என்ன வரணும்? ஸ்மெல் so good. ஸோ இந்த ஸ்மெல் அல்லது லுக் அந்த மாதிரி வேர்பெல்லாம் வந்தா அதுக்கடுத்து நம்ம குட் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஜான் டிட். ஜான் டிட்னா ஜான் வந்து பண்ணியிருக்கான் வெரி பிளாங்க் ஆன் ஹிஸ் இங்கிலீஷ் எக்ஸாம். ஓகே, ஜான் நல்லா பண்ணியிருக்கான், இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணியிருக்கான். ஸோ டிட்னா செய்யறது. ஓகே, நல்லா எக்ஸாம் பண்ணியிருக்கிறது.
ஸோ இந்த வெர்பை பத்தி சொல்லுது. அப்ப இங்க என்ன வரும்? John did very well on his English exam. Okay. Next, David makes very blank cheesecake. டேவிட் வந்து சீஸ் கேக் பண்ணியிருக்கான். அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல சீஸ் கேக்கா இருந்தது. ஓகே. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் சீஸ் கேக்? குட் சீஸ் கேக். ஓகே. சீஸ் கேக் அப்படிங்கிறது ஒரு நவுனு. அதுக்கு முன்னாடி நம்ம குட் போடுறோம். நெக்ஸ்ட், டிட் யூ ஸ்லீப் பிளாங்க் லாஸ்ட் நைட்? நீ நேற்று நைட்டு நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்கணும். ஸோ நல்லா தூங்குனியா அப்படிங்கிறதுக்கு எப்படி கேட்பீங்க? டிட் யூ ஸ்லீப் குட் லாஸ்ட் நைட்னு சொல்லுவீங்களா, இல்லை டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்னு சொல்லுவீங்களா? ஸோ எப்படி தூங்குன அப்படிங்கிறத பத்தி தான் கேட்குறோம். ஸோ அப்போ இங்கே வெல். ஓகே. இட் டிஸ்கிரைப்ஸ் த வேர்ப் ஸ்லீப். டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? த லாஸ்ட் ஒன், ஷீ குக்ஸ் வெரி பிளாங்க். அவள் நன்றாக சமைக்கிறாள். இந்த குக்ஸுங்கிறத பத்தி சொல்ற வெர்பை பத்தி. அப்ப இங்க என்ன வரும்? வெல். தட்ஸ் இட். ஷீ குக்ஸ் வெரி வெல். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு. ஐ ஸ்டடினா நான் படிக்கிறேன் பிளாங்க். ஓகே. நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்லணும். நெக்ஸ்ட், ஐ ஆம் அ பிளாங்க் சிங்கர். இங்க எதுல வந்து எங்க வெல் வரும், எங்க குட் வரும் அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. உங்களோட ஆன்சரை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா வந்து குட் அண்ட் வெல் யூஸ் பண்ணி நல்லா பேசி பாருங்க. இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் வித்வுட் எனி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், திஸ் லெசன் வில் ஹெல்ப் யூ. ஓகே. டு அவாய்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு என்ன பண்ணணும்? பிராக்டிஸ். ஓகே. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க சூப்பரா பேசிடுவீங்க. ஓகே. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.